ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெஜ்ஜில் ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான ஸ்நாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது KFC ஸ்டைலில் நம்ம ஒரு வெஜ் ஸ்நாக் வந்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரெட் துண்டுகளை எடுத்துக்கிட்டு இந்த ப்ரெட்டை வந்து பார்த்திங்கன்னா ஓரங்களில் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ரௌன் கலர் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஓரங்களை பிரெட் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நாலாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு பிரெட் துண்டு வச்சு ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு இந்த பவுலில் அரை கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக கலந்து கொடுத்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாகவே பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து உருண்டைகளே இல்லாமல் நல்லா நைஸாக இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி மாவு வந்து கலந்து கொடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். ஒரு பிளேட்டில் கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. கடையில் வந்து விற்பாங்க கார்ன்ஃப்ளேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. கார்ன்ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் ப்ரெட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது பிரெட் க்ரம்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கார்ன்ஃப்ளேக்ஸை வந்து நம்ம கையிலேயே நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கிட்டோம்னா போதும். சும்மா ஒன்றும் பாதியமாக உடஞ்சிருந்தால் போதும். இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி கொரகொரப்பாக வந்து இடிச்சுக்கோங்க. சும்மா நம்ம கையில் உடைச்சாலே உடஞ்சிரும். அப்படி இல்லைனா ஏதாவது மத்து கூட வச்சுருந்தீங்க சும்மா அப்படி க்ரஷ் பண்ணிக்கோங்க, போதும். கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த பிரெட் துண்டுகளை இந்த மாவில் போட்டு நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கார்ன்ஃப்ளேக்ஸில் வந்து நம்ம நல்லா புரட்டி எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ இந்த கார்ன்ஃப்ளேக்ஸில் போட்டு நல்லா இப்படி ஃபுல்லாக அந்த பிரெட் துண்டில் வந்து பட்டிருக்கணும். இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து அந்த அளவுக்கு நல்லா ஃபுல்லாக புரட்டி எடுத்துருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா பட்டிருக்கிற மாதிரி நல்லா புரட்டி எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம ப்ரெட்டை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 5லேருந்து 10 அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது அட் அ டைமில் 5 பீஸ் இல்லை 10 பீஸ்னு நம்ம கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெயை வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் வந்து ரொம்ப வந்து காய வைக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாகவே காய வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டே குக் பண்ணும்பொழுது உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவு டிப் பண்ணியிருக்கோம் ப்ரெட் மேலே, அதுவும் நல்லா குக் ஆகினா தான் சாப்பிட நல்லாயிருக்கும். ஃபுல்லாக வைக்கும்போது மேலே சீக்கிரமாக கலர் வந்துடும், ஆனால் உள்ளே வந்து அந்த மாவு வெந்திருக்காது. அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே குக் பண்ணிக்கலாம். நம்ம கோட் பண்ணியிருக்கிற மாவு நல்லா வெந்துட்டு மேலேயும் கலர் கரெக்டாக வர வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பப்போ மட்டும் கரண்டி வச்சு திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துட்டு மேலேயும் கலர் வந்து லைட்டாக மாறி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணி அதில் எடுத்து போட்டுக்கலாம். இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா வடிஞ்சு வந்துடும். இதே போல் மீதி இருக்கிற பிரெட் துண்டுகளையும் எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெட்டை வச்சு நல்லா ஒரு டேஸ்டியாக நம்ம KFC ஸ்டைலில் ஒரு சூப்பரான ஸ்நாக் வந்து ரெடி பண்ணிட்டோம். எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக மேலே சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ்லாம் போட்டிருக்கிறதுனால மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். சூப்பராக டொமேட்டோ சாஸ் கூட தொட்டு சாப்பிடும்போது இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி வெஜ்ஜில் வந்து நம்ம KFC ஸ்டைல் வந்து ஸ்நாக் வந்து செய்ய முடியும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.